தமிழக முதலமைச்சர் எங்கள் தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இது 6 மாசமா சொல்லும் போது ஒரு கூட்டம் நம்பல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் முதலமைச்சரா இருந்து பக்கத்துல பார்க்கும்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய மருமகன், அவருடைய மகன், அவருடைய மகள், ஒட்டுமொத்த குடும்பமும் வில்லிவாக்கத்தில் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்த பொழுது முதல்வர் குடும்பத்தால் குறிவைக்கப்பட்ட ஒரே நபர் ஆதவ் அர்ஜுனா ஒட்டுமொத்த கலைஞர் குடும்பத்தையும் மு.க. ஸ்டாலின் தூக்கி எறிந்தது. எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களையும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலைஞர் குடும்பத்தின் கடைசி வாரிசு தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் மட்டும்தான் முடிப்பீர்கள். அவ்வளவுதான். ஒட்டுமொத்த பெண்களின் ஆதரவுடன் ஒரு தலைவர் உதயமாகிவிட்டார். இந்த குடும்பத்துடைய ஆதிக்கத்தை தூக்கி எறிந்தார். இந்த 2 சக்தியும் இன்னும் எந்த காலத்திலையும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வைத்துக்கோங்க. திமுக எப்பயுமே 2வது தாட்டி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. உங்க தந்தை கலைஞராலே முடியாது பொழுது திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கலைஞராலே முடியல, உங்க அப்பா ஸ்டாலினாலே முடியல, எங்க தலைவரை நீங்க ஜெயிச்சிட முடியுமா? அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான். நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம். ஆல்ரெடி மெஜாரிட்டி 150க்கு மேல போயிட்டு இருக்கு. ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, அடிச்சா அழுவாங்கல்ல. இன்னும் திமுக காரனுக்கு ஆளுங்கட்சி நினைப்பு. தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி உருவாயிருச்சு, மக்கள் புரட்சி உருவாச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழக ஊடகம் தாவேகா ஜெயிக்குன்னு சொன்னதே இல்ல. கடைசி நாள் ரிசல்ட் வரைக்கும் 200 தொகுதி நாங்க ஜெயிச்சிருவோம். மு.க. ஸ்டாலின் அவர்கள், கூட்டணி கட்சிகள் 25 கூட்டணி கட்சி என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. ஆரம்பித்து பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது எஸ்ஓபியை போட்டு பிரச்சாரம் பண்ணவே முடக்கினாங்க. நான் திருப்பியும் பதிவு பண்ணேன், நீங்க முடக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் வந்தோன்னு நீங்க வெளியே விட்டு பாருங்க. 10 நாள் போது இந்த ஆட்சியை தூக்கி இருக்குன்னு சொன்னோம். 10 நாளுக்கே தூக்கி போட்டாங்கன்னா 6 மாசம் விட்டு இருந்தா 5 தொகுதி தாண்டி இருக்க மாட்டாங்க. தூத்துக்குடி மீட்டிங் பாத்தீங்கல்ல, 10 லட்சம் பேர் ரோட்ல நின்னாங்கல்ல, அங்க மாறியது அரசியல் சூழ்நிலை. வண்டிய கொளத்தூர் விடுன்னு சொன்னாரு. கொளத்தூர்ல 1 லட்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்பயே சொன்னோம். அடுத்த நாள் கொளத்தூர் மீட்டிங் போடும்போது நான் பேசினேன், கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைவார். திரு உதயநிதி வெள்ளிவாக்க வந்து என்னோட வெற்றியோட ஆதவ் அர்ஜுனாவுடைய தோல்விதான் எனக்கு முக்கியம். இன்னும் ஒரு அரசியல் பாத்தீங்களா, அவரோட வெற்றியோட என்னோட தோல்விதான் பாய்க்கும். ஆனா நான் இங்கேயும் வேலை பார்த்துட்டு நம்ம தலைவர் பச்சான பிறகு கொளத்தூர்ல ஸ்கெட்ச் போட்டு நான் அவர் பிள்ளைக்கும் தெரியல, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியல. எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்கார்ந்துகிட்டு. யாரு? திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர் திரு உதயநிதி அவர்கள். இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தாது. இவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தாது. இந்த பட்டாபிஷேகம் பண்ணி தான் குடும்பத்தை தூக்கி போட்டாங்க மக்கள். திருப்பி ஒரு பட்டாபிஷேகம். நான் தோத்துட்டேன், புள்ளைய தூக்கி எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருங்க, வந்து அமைதியா போக வேண்டியதானே. நம்ம பாட்டி அமைதியான உட்காந்து சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறது. வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க. இப்பயும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. நம்ம இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சொந்த அப்பா கொளத்தூர்ல தோத்துட்டாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம அவர் பாவம் தோத்துட்டோமே, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை, எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு சொல்லுங்க, 74% தான் எதிர்த்து நின்னாங்க மக்கள், அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. கூட இருந்தவங்க 2006 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும், கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சு நீங்க 26% தான் வாங்குனீங்க, 96 தொகுதி ஜெயிச்சீங்க. நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க. 30 கோடி. இதே வில்லிவாக்கத்தில் 5000 ரூபாய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய திமுக கேண்டிடேட் கொடுத்தாங்க. கொளத்தூர்ல உங்களுடைய தந்தை 3000 ரூபாய் கொடுத்தாரு. தமிழகம் முழுவதும் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு தொகுதியில 30 கோடி செலவு பண்ணீங்க. எங்களுடைய வேட்பாளர்கள் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. எழுதி வச்சுக்கோங்க, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. காசு இல்லை எங்களுடைய வேட்பாளர்களுக்கு. திருச்சியிலேயே அதிகமான ஓட்டை வாங்கியது தமிழக வெற்றி கழகம்.
உங்களுடைய நேரு, உங்களுடைய வேலு எல்லாத்தையும் தண்ணி குடிக்க வச்சாங்க எங்களுடைய இளைஞர்கள். 75 வருஷ கட்சி திமுக பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தியது இல்லை. திரு இளவரசர் உதயநிதி அவர்களே, மகுடத்தை தூக்கி உங்க தலையில உங்க அப்பா வச்சுட்டாரு. இங்க சாமானியன் இருக்காரு பாருங்க, இளைஞர்கள் பதவியேற்கும் போது பாருங்க ஒவ்வொருத்தரையும் டிவில. ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் கையில 1 லட்சம் ரூபாய் இல்லாதவங்க ஜெயிச்ச லிஸ்ட் எத்தனை தெரியுமா? 92 பேர். திமுக சமூக நீதினு சொல்றீங்களே, எங்கேயாச்சும் தலித் சகோதரர்களை பொது இடத்துல நின்னு தைரியமா ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? எங்க தலைவர் விஜய் அவர்கள் தலித் சகோதரர்களை பொது இடத்துல நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு. மத அரசியலை ஒழித்து, ஜாதி அரசியலை ஒழித்து, பண அரசியலை ஒழிச்சு இளைஞர்களுக்கும் பெண்களையும் சாதாரண குடும்பத்தில் வேட்பாளர்கள் நிப்பாட்டி இன்னைக்கு சட்டசபையில் தைரியமாக நிமிந்து உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? இளவரசர் உதய அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா இனிஷியல் இல்ல, ஒரு தொகுதியை தனியா நின்னு ஜெயிச்சு காமிச்சிருங்க. அது வருஷம் ஆசில் விட்டு போயிடுறேன். திமுக கட்சியை விட்டுட்டு தனியா நின்னு ஒரு தொகுதியை ஜெயிச்சு காமிங்க. உங்களுக்கு அப்ப எங்க தலைவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. திமுக 3000 கொடுத்தா அதிமுக 1500 ரூபாய் கொடுத்தாங்க. இதே தொகுதியில 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அன்று அண்ணாவை உருவாக்கியது தமிழக மக்கள். யாரு ஒரு தலைமையை கடினமா அழுத்தம் கொடுத்தாங்களோ அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அண்ணாவை கையில எடுத்தாங்க. ஒரு சாங்கான ஒரு லீடரா உருவாக்குனாங்க. அண்ணாவுக்கு அப்புறம் பிரச்சனை வரும் பொழுது எம்ஜிஆரை மக்கள் கையில எடுத்தாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவ்வளவுதான், இனிமேல் நம்ம குடும்ப ஆட்சி தான் திரு கலைஞர் நினைக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களை கையில எடுத்தாங்க தமிழக மக்கள். அதற்கப்புறம் எங்களுடைய தலைவர் சி ஜோசப் விஜய்களை கையில் எடுத்துட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் இன்னும் 4 தேர்தல தண்ணி மட்டும் தான் நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. 75 வருஷ வரலாறு திமுக உடைய எல்லா திருட்டுத்தனமும் எல்லா கொள்ளையடிச்சும் எனக்கு தெரியும். படிச்சு வந்திருக்கேன், ஒவ்வொரு வரியா படிச்சிருக்கேன். நீங்க கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட் நான் பதில் சொல்லுவேன். தனி பெரும் கட்சியா 3 வருஷத்துல எந்த கூட்டணி இல்லாமல், எந்த பணபலம் இல்லாமல், இந்த எலெக்ஷன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களே பூத் இருக்கான்னு காமிச்சாங்க பாருங்க. பூத்துனா என்னன்னு திமுக காரங்களா, இதுக்காடா நீங்க பூத் இருக்கான்னு கேட்டீங்க? எங்க ஆளுங்க ஒரே நாள பழகிட்டாங்க. இது குடும்பம்பா, இந்த பூத் இதெல்லாம் தெரியாது. 5 குடும்பம் சேர்ந்தா ஒரு பூத், அவ்வளவுதானே. அண்ணன் சொன்னாரு அன்னைக்கு, திருவிழா மாதிரி இருக்கணும் நீங்க ஓட்டு போற அன்னைக்குன்னு. எப்படி திருச்செந்தூர் வேளாங்கண்ணிலையும் போய் குடும்ப போவாங்களே, 7 மணிக்கெல்லாம் ஓட்டு போட்டு 4 மணிக்கு முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும். அப்படி திமுக பூத்துக்கு தண்ணி குடிக்க வச்சது நம்மளுடைய மகளிர் சகோதரிகள். இன்னும் ஆய்வு பண்ணல. இன்னைக்கு தான் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய தோல்விக்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, அதுக்கான காரணம் நான் இன்னைக்கு சொல்றேன். அதுக்கு காரணமே நீங்க தான். இதுக்கு என்ன ஆய்வு செய்யணும்? இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமே திரு மு க ஸ்டாலினுடைய நிர்வாகத்தோடைய தோல்வி. அப்ப திமுக போட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புரட்சிக்கு காரணம் என்ன, இந்த தோல்விக்கு காரணம் என்ன? இந்த புரட்சிக்கும் தோல்விக்கும் காரணம் 2 பேர் தான். ஒன்னு ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு அவருடைய மகன் இளவரசர் உதய அவர்கள். மு க ஸ்டாலின் கலைஞர் ஐயா ஐயோ கலைஞர் ஐயா நீங்க ஏன் செத்து போனீங்க? இவங்க 2 பேர்த்துல விட்டுட்டு கட்சியை முடிச்சுட்டாங்க. தாவேகா கழகம் குதிரை பேர அரசியல் செய்கிறது. தலைவர் சிம்பிளா முடிச்சது, இது குதிரை பேர அரசியல் இல்ல, இது குதிரை வேக அரசு. குதிரை பேர அரசியல் யார் நடத்தினது நான் சொல்லிடுறேன். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம 108ஓட நிக்கிறோம். சுமார் ஒரு 20 தொகுதியில 500 ஓட்டு 300 ஓட்டுல தோத்து இருக்கோம். அது எப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாம், விட்டுருங்க. நம்ம பெரும்பான்மை காமிச்சிருன்னு எடுத்த உடனே முதல்ல வந்தது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை புரிந்து தமிழக வெற்றி கழகம் தலை வணங்குகிறது திரு ராகுல் காந்தி அவர்களை. ஆனா திமுகவுடைய குதிரை பேர அரசியல் இன்னும் நான் உண்மையை சொல்லவா? சொல்றேன் யார் குதிரை பேர அரசியல் பண்ணதுன்னு. நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு திமுக தலைவர்களும், அதுல குறிப்பா நம்ம இளவரசர் உதயநிதி அவர்களும் ஒரு பெரிய அரசியல் பண்றாங்களா. என்ன அரசியல்னா, ஃபர்ஸ்ட் மு க ஸ்டாலின் இதுக்குள்ள வரல, உண்மையை சொல்லிடுறேன் நான். அவரு தோல்விட்டு அமைதியா தான் இருந்தார்.
ஆனால் திரு இளவரசர் உதயநிதி அவர்கள் இருக்காரு, என்ன ஆனாலும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிக்குவாங்க, அவ்வளவு வெறி. ஆனா முடிஞ்சிச்சுல்ல, கடைசி வாரிசா முடிச்சிட்டாருல, ஏதாச்சும் பண்ணலாம். யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணது? திரு இபிஎஸ் அவர்கள் பழனிசாமி அவர்களோட திரு உதயநிதி அவர்கள் பேச்சுவார்த்தை பண்றாரு. இந்த சூழ்ச்சி நமக்கு தெரிஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஒரு நேரத்தில் 8ஆம் தேதி மத்தியானம் தகவல் வருது, 7ஆம் தேதி நைட்டு தகவல் வருது, இபிஎஸ் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்க போறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. 108ல இருந்து 5 போச்சுன்னா 113 தானே, 47 முக்கியமா 105 முக்கியமா அப்படின்னு எங்களுடைய தலைவர் யோசிச்சிருந்தா, திரு உதயநிதி அவர்களும் திரு சபரிஸ் அவர்களும் சேர்ந்து ஆட்சியை முடிச்சுட்டாங்க. அடுத்து திமுக கட்சியை முடிக்கிறதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் தோழர்களும் விசிக தோழர்களும் சப்போர்ட் பண்ணல. முக்கியமாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் சுத்தமா சப்போர்ட் பண்ணல. அதுல உண்மையா சொல்லவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய தலைவர் திரு பேபி அவர்கள் கேரளால இருப்பார். அவர் பேட்டி கொடுத்தது நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. அவர் பேட்டி கொடுத்தாரு. மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடியவர் பேபி அவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர். அவர் சொன்னாரு, நாங்கள் ஏன் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்றால், நம்பர் 1 காரியம், பிரசிடென்ட் ரூல் கவர்னர் ரூல் வந்துடக்கூடாது, அரசியல் அமைப்பை பாதுகாக்கணும், காங்கிரஸ் மதசார்பற்ற கூட்டணி இங்க இருக்கு, தமிழகத்தில் ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, இட்ஸ் a people mandate சொன்னார். அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்தது தலைவர் விஜய் அவர்களை. அவர் சொன்ன வார்த்தை, சொன்னது ஆதவ அர்ஜுனா இல்லை திரு இளவரசர் உதய் அவர்களே, சொன்னது ஆதவ அர்ஜுனா இல்லை இளவரசர் உதய் அவர்களே, கம்யூனிஸ்ட் கொள்கையின் தலைவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு பேபி அவர்கள், பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர், புரோக்கர் வேலையை பார்த்தாப்ல. அடுத்தது ஓப்பனா சொல்லிடணும்ல, யார் யாரெல்லாம் தலைவருக்கு ஏதாவது சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு. பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்காம ஆட்சி மாற்றத்துக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு கவர்னரோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு சேர்ந்தது ஒரு கம்பெனியோட நிறுவனர். அதோட சேர்ந்து திரு உதயநிதி அவர்கள், அதோட சேர்ந்து திரு இபிஎஸ் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மகன் திரு மிதுன் அவர்கள். அதனாலதான் இந்த ஃபேக்ஷன் உடைஞ்சிச்சு. அதிமுக வெளியே வந்தாங்களே திரு சிவிஎஸ் சண்முகம் அண்ணன், புரட்சி தலைவி ஆனவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார், புரட்சி தலைவி அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார், இந்த திமுக சீய கட்சியை ஒழிக்க. ஆனா அப்படி உருவாக்கின கட்சிய திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் திமுக சாலையோட சேர்ந்துட்டு ஒரே ஒரு காரணம், தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரக்கூடாது கொள்கையிலும். தலைவர் அவர்கள் 108 தொகுதி ஜெயிச்சா வந்த நினைச்சிருந்தா, தோழர்களே அரசியலை உள்வாங்குங்கள், நினைச்சிருந்தா ஒரே போன் கால் டெல்லி போன் பண்ணி, ஒரே ஒரு போன் கால் இபிஎஸ் ஐயா போன் பண்ணி, உங்க 47 எம்எல்ஏ எனக்கு கொடுத்துருங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நம்ம பகிர்ந்து சொன்னா அவங்க ஓடி வந்திருப்பாங்களா, ஓடி வந்திருக்க மாட்டாங்களா சொல்லுங்க. இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள், நான் கொள்கையில் இருந்து விலக மாட்டேன். டிகேஎஸ் இளங்கோவன் தெரியும், செய்தி தொடர்பாளர், உங்களுக்கு தெரியும், பெரியாரிஸ்ட், அவர் தான் செய்தி தொடர்பாளர் திமுக. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவரு நாங்க அதிமுக எல்லாம் சேர மாட்டோம். இப்ப 2 நாள் எல்லாம் டைப் பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏத்த பிறகு சொல்றாங்க. திருப்பி அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க சேருவீங்களான்னு கேட்டா, எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நாங்க அதிமுகவோட சேருவோம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? கலைஞர் காலத்தில் எந்த தோல்வி நடந்தாலும், ஏன் கலைஞர் 2 தொகுதி ஜெயிச்சாலும் எப்பொழுதும் தன்னுடைய கொள்கைகளில் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இளவரசர் உதய் அவர்கள் கட்சியை மதிக்கிறது இல்ல, கூட்டணியை மதிக்கிறது இல்ல, கொள்கையை மதிக்கிறது இல்ல. அதுலயும் பாருங்க திமுக சூழ்ச்சி. திருப்பத்தூர்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சோம், கேஸ ஃபைல் பண்ணாங்க, அந்த கேஸ உடனடியாக கொண்டு வந்தாங்க சண்டே. அந்த சண்டே கேஸ் கொண்டு வந்து அன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் எப்பொழுதும் சண்டே கேஸ் எடுத்ததே கிடையாது. திமுக வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் கேஸ் நடத்துறாங்க, அந்த எம்எல்ஏவை ஓட்டு போட விடக்கூடாதுன்னு சொல்லி வச்ச மாதிரி ஓட்டு போடுறதுக்கு, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஸ்டே கொடுத்துட்டாங்க, ஒரு ஓட்டு போடக்கூடாதுன்னு. திமுக சூழ்ச்சி தெரிஞ்சா அப்ப உடனடியா சுப்ரீம் கோர்ட் போனோம். அடுத்த நாளே சென்னை உயர்நீதிமன்றத்தை கண்டிச்சு இது ஜனநாயகத்துக்கு எதிரான தீர்ப்புன்னு சொல்லி திருப்பியும் ஒரு ஓட்டை வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. எந்த அளவிற்கு அழுத்தம் பாருங்க திமுக. நான் ஏற்கனவே சொன்னேன், சன் டிவில ஒரு குணா அவர்கள் பேட்டி கொடுத்தாரு, நான் எப்பயுமே விஜய் அவர்களை தாக்குனதே கிடையாது,
நான் வந்து தப்பாவே பேச மாட்டேன். இல்ல உங்களை அவர் ரொம்ப வந்து அட்டாக் பண்றாரு, ஏன் நீங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் பேசவே மாட்டேன். அதுதான் நான் கொலத்தூர்லே சொன்னேன். திரு மு.க. ஸ்டாலின் பதிலாம் கொடுக்க மாட்டாரு, கொலை பண்ணிடுவாரு. கரூர்ல தான் பண்ணாங்க. நம்மளுடைய சகோதரர்கள் எப்படி ஆனாங்க? இன்னைக்கு காவல்துறையில எடுத்தாங்க எல்லாம் காத்திருப்பு பட்டியல், யார் யாரெல்லாம் கரூர்ல அன்னைக்கு என்னென்னலாம் பேசினாங்களோ. எங்கள் சகோதர சகோதரிகளை நீங்க கை வச்சுட்டீங்க. எங்க தலைவர் முதலமைச்சர் போது சும்மா விட மாட்டார், உங்களை எழுதி வச்சுக்கோங்க. அவர் அமைதியா இருந்தாருன்னா தான் ஆபத்து. திட்டாருன்னா பிரச்சனை இல்ல, முடிஞ்சிச்சு போச்சு. அமைதியா இருந்தாருன்னா ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வந்தாங்க கனிமொழி மேடம், எங்க அப்பா உருவாக்கின கட்சி இப்படி செஞ்சீங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எதிர்ப்பு உள்ள இருந்து, நான் உள்கட்சியில நடந்துச்சு சொல்றேன். கனிமொழி மேடம் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை அரசியல் திரு இலவச அவர்களுக்கு கிடையாது, உதய அவர்களுக்கு கிடையாது. ஐயா நீங்க எதிர்கட்சி தலைவராக கூட இருக்க, வீட்டுல அமைதியா உட்கார்ந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும். நான் அன்னைக்கே சொன்னேன் கொளத்தூர்ல என்ன நடக்கும். கொடைக்கானல் போகும்போது லைலக்காலை வாசல் சொன்னேன், அவர் ரெஸ்ட் எடுக்க போகும்போது இந்த எலெக்ஷனோட நிரந்தரமா அவர் ஓய்வு பெற போறாரு, கொடைக்கானல் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அடுத்தது ஊட்டி போட்டு நான் பேட்டி கொடுத்தேன். நான் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் சீரியஸா இல்ல, இப்ப எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஆதவச்ச சொன்னதெல்லாம் கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு. இந்த கூட்டணி எங்க தலைவரிடம் வந்து சேருவாங்க ஒரு நாள். பதவியேற்பு பாருங்க, பக்கத்துல ராகுல் காந்தி அவர்கள், பக்கத்துல அண்ணன், என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. அதிமுக உடைச்சது திரு உதய அவர்களும் திரு மிதுன் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும். யாராச்சும் போய் திமுக சேர்ந்து அலைன்ஸ் பேசுவாங்களா? இன்னுமேட்டு இந்த கட்சி திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் இருந்தா எந்த காலத்திலையும் இந்த கட்சி ஜெயிக்காது. 14 தேர்தல் தோத்துட்டார். அம்மா அவர்கள் கட்சியை காப்பாற்றணும். அதுக்காக தான் எங்க தலைவர்கிட்டையும் எங்க பொதுச்சாளர்கிட்டையும் எங்ககிட்டையும் பேசினாங்க. டிவிகேவும் ஏன் டிவிகே அதிமுக எதிர்த்து கொஸ்டின் கேட்க மாட்டேங்குதுன்னா, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உருவாக்கக்கூடிய தொண்டர்கள் டிவிகே பக்கம் எப்பயோ வந்துட்டாங்க. ஆனா அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய பின்புற வாசலியாக நட்புறோட இருக்காரு, பிஜேபியோட உறுதியா இருக்கிறாரு. இவர் இருக்க வரைக்கும் அதிமுக அழிவு காலம். எங்களுக்கு இபிஎஸ் ஐயா அவர்களோட உடன்பாடு கிடையாது. ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுடன் அண்ணன் தம்பியா நாங்க பழகிட்டு இருக்கோம். திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னது புரட்சி தலைவர், திமுக தீய சக்தின்னு அப்படி சொன்னது புரட்சி தலைவர் அவர்கள். அவர்களுடைய மொழியை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். இப்ப அவங்க நாங்க பிஜேபியோட எந்த காலத்திலும் சேர மாட்டேன்னு தலைவர் அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. உங்களை மாதிரி 1000 கோடி கொடுத்து ஒரு கூட்டணி கட்சி உருவாக்குறதுக்கு எல்லாம் காசு இல்ல, டிவிக்கே இல்ல, குதிரை பேல பண்றதுக்கு முதல் காசு இல்ல. இப்ப சொல்றேன், ப்ரூவ் பண்ணுங்க நண்பர்களே, சொல்லுங்க நம்ம ஓட்டு காசு கொடுத்தோமா? 3 வேளை சாப்பிட்டோம், ஒன்னா சேர்ந்து ஓடணும், ஜெயிச்சோம், அவ்வளவுதானே வரலாறு. இந்த 10 நாள் நான் ஏன் பேசல தெரியுமா? 108 தொகுதி ஜெயிச்ச பிறகு என்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல தலைவர் ஜெயிக்கிறாரோ அன்னைக்கு தான் பேசணும்னு நினைச்சேன். அதான் அடுத்த நாள் வந்துட்டேன். நாங்க பண்ணது என்னன்னா, நேரா போய் கவர்மெண்ட் ஆபீஸ் போயிட்டு எல்லாரும் வாங்க, எல்லா டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரிஸ் வாங்க, போலீஸ் கமிஷனர் வாங்க, எல்லாம் போயிட்டு நான் 30 நாள் வீதி வீதியா நடந்தேன், எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும், இந்த ஃபைல புடிங்க, 10 நாள் டைம் இருக்கு, இதை எல்லாம் சரி செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, அரசு ஊழியர்கள் உங்களுக்கு என்ன தேவை, இங்க நல்ல ரோடு வேணும், நல்ல தண்ணி வேணும், டாஸ்மார்க் 5 கடைக்கு மேல இருக்கக்கூடாது, ஊருக்கு ஒதுக்குமா கொண்டு போயிடுங்க, ட்ரக்ஸ்ங்கிறதே இருக்கக்கூடாது, எல்லாரும் சிசிடிவி கேமரா போடுங்க, காவல்துறையில சிசிடிவி கேமரா பதிவு பண்ணுங்க, என்கொயரி வந்தா கூட பதிவு பண்ணுங்க, எல்லாத்தையும் மாத்துங்க. தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய தோழர்களோ இளைஞர்களோ யாரும் வந்து அதிகாரத்தை தவறா பயன்படுத்த மாட்டாங்க. திமுக மாதிரி நான் உறுதி கொடுக்கிறேன், நான் சத்தியம் சொல்றேன். எங்க தலைவர் சொன்ன மாதிரி தான், 1 ரூபாய் நாங்க டச் பண்ண மாட்டோம், அந்த பணம் எங்களுக்கு வேணாம். இந்த வேலை பார்த்தாங்க என் கூட இளைஞர்கள் வேலை பார்க்கும்போது அவங்க சம்பளம் 10,000 12,000 வேலை பார்த்துட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அண்ணா நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, நான் திருப்பி வேலைக்கு போறேன்னு போயிட்டாங்க. இதுதான் தமிழ் வெற்றி கழகம். என்கிட்ட இருந்து வந்து அண்ணா காசு கொடுனான்னு கேட்கல யாரும். தம்பிங்களா, அண்ணங்களா, தங்கச்சிங்களா, நான் சத்தியமா சொல்றேன், உயிர் உள்ளவரை என்னோட கடமை உங்களோட இருக்கும், நன்றி சொல்ல மாட்டேன். அதில் சுவாசி என்னன்னா 3000 திமுக காரன் கொடுத்தான், அந்த 3000 எடுத்துட்டு போயிட்டு பேண்ட் சட்டையை வாங்கிட்டாங்க, காக்கி பேண்ட் காக்கி சட்டை, அப்புறம் இந்த காப்பு. பெண்கள் திருப்பி அதே மாதிரி, எப்ப எல்லா கடையிலயும் அந்த பேண்ட் பிட்டே காணும். யாரா பணம் கொடுத்தன்னு பார்த்தா திமுக தான் பணம் கொடுத்திருக்கான். இதுதான் அவங்க பொருள் எடுத்து அவங்களே அடிக்கிறது. இன்னும் முன்னாடி சொல்லுவார், இதெல்லாம் நடக்க போகுது, நீ தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே சொல்ற, இந்தியாவே இந்த தேர்தலை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு, எப்படி ஜெயிச்சாங்க. உங்கள் அதிகாரத்தை தூக்கி எறிவார்கள், உங்களுடைய அனுபவத்தை தூக்கி எறிவார்கள், உங்களுடைய 75 வருஷ கட்சியை தூக்கி எறிவார்கள். நீங்கள் உண்மையாக இல்லை என்றால் யாரையும் தூக்கி எறிவன்னு தமிழக மக்கள் இந்தியாவுக்கே லெசன் எடுத்திருக்காங்க.
இதுக்கு மேல ஒரு வரலாறை இன்னொருத்தர் எழுதுவதற்கு எத்தனை வருஷம் ஆகும் நமக்கு தெரியவே தெரியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொன்னான ஆட்சியை, எப்படி ஒரு மிகப்பெரிய பொன்னான வரலாற்றை தேர்தல் அரசியல் உருவாக்கிறாரோ, ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக உருவாக்க போகிறார். அதுல ஒரு பங்கு நானும் இருக்கேன் அவரோட. அது மிகப்பெரிய விஷயமா பாக்குறேன். ஒரு ஏழ்மையா எளிய குடும்பத்திலிருந்து பிறந்த, தந்தையும் தாயும் இழந்த இந்த ஆதவர்ஜுனாயை அமைச்சரவையில் 3ஆம் இடம் கொடுத்து, ஆதவர்ஜுனா நீங்க அன்னைக்கு கட்சி ஆரம்பிங்க போது என் கூட ஆனந்தன் இருந்தாரு, அதுக்கப்புறம் நீங்க தான் வந்தீங்க, என்ன நம்புனீங்க, எல்லா வேலையும் செய்து கொடுத்தீங்க, எப்பொழுதும் நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்கன்னு ஜெயிச்ச பிறகும் அந்த உறுதியோடு நின்னாரு பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு நான் எப்பொழுதும் தலை வணங்குவேன். 50 வருஷம் பண்ணி 5 வருஷம் செஞ்சு முடிப்பார். எழுதி வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்ப கேட்டாங்க 700 கடையை மூணா 8,000 கோடி சேல்ஸ் டவுன் ஆகுது. அத பினான்ஸ் செக்ரட்டரி எங்க தலைவர் சொல்லியிருக்க மாட்டாரா? அப்ப எங்க தலைவர் என்ன முடிவு எடுத்தார்? மக்களோட உயிரை விட 8,000 கோடி பணம் முக்கியம் அல்ல. வெறும் நல்லதோடு முடிச்சிட முடியாது. ஒரு 24 மணி நேரம் சதா மக்களை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு தலைவனால தான் அப்படி யோசிக்க முடியும். அதை உருவாக்குவார் என்று சொல்லி என்னுடைய மாண்புமிகு அமைச்சரை வரவேற்று அவருக்கு நான் பேசணும்னு சொல்றேன். இந்த பயணம் மிகப்பெரிய பயணமா இருக்கும். உறுதியா இருங்க, நம்ம தான் ஜெயிப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி கான்பிடண்டா இருப்போம். நன்றி, வணக்கம்.